ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த ராகு கால பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது பொதுவாக நாம் ஜாதகத்தை கொண்டு ஜோசியர்கிட்ட போகிறோம். எதுக்கு போகிறோம்? நமக்கு ஏராளமான கஷ்டங்கள் இருக்கின்றன. அந்த கஷ்டங்கள் எப்போது தீரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள நாம் ஜோசியரிடம் போகிறோம். அப்போ அந்த ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுவார், என்னன்னா உங்களுக்கு ராகு தோஷம் கேது தோஷம் இருக்கு சொல்லுவார். அதனால நீங்க அந்த ராகு கால நேரத்தில் நீங்க அந்த துர்க்கையை வழிபடுங்க. நீங்க துர்க்கையை வழிபடும் போது இந்த எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றி வழிபடுங்கன்னு சில பரிகாரங்கள் சொல்லுவார். நாம் என்ன செய்வோம்னா அதை கேட்டுட்டு வந்து சரி ஜோசியர் சொல்லிட்டாரு, இன்னும் அந்த பரிகாரம் அதாவது ராகு காலத்தில் பூஜை செய்ய வேண்டிய துர்க்கையை சொல்லி நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த எலுமிச்சம்பழ விளக்கை அந்த ராகு கால நேரத்தில் ஏற்றி நாம் பூஜை செய்வது வழக்கம். ஆனால் அதில் ஒன்று செய்ய வேண்டும். அது என்னென்றால் அந்த பூஜை செய்யும் போது நீங்கள் ராகு காயத்ரி கேது காயத்ரி இந்த மந்திரத்தை 2 வரி தான் இருக்கும், ரொம்ப இருக்க 2 வரி தான், நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லி வழிபட்டால் நம்முடைய ராகு கேது தோஷங்கள் சீக்கிரமே விலகிவிடும். அந்த மந்திரத்தை இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ராகு காயத்ரி நாகத்வாதி வித்மகி பத்மஸ்தாய் தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயா. இது ராகுவுக்கு. கேது காயத்ரி அஸ்வத்வத வித்மகி சூல அஸ்தாய் தீமகி தன்னோ கேது பிரச்சோதயா. இவ்வளோதான். இந்த 2 வரி, இன்னும் 2 வரி இதை படித்தோம்னா இது மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லி நீங்கள் வழிபட்டால் போதும். உங்களுக்கு அந்த ராகு கேது தோஷமெல்லாம் சீக்கிரமே நீங்கிவிடும். பொதுவாக பூஜை செய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பூஜை மட்டும் செய்வதை விட அந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். நமக்கு தெரிந்த மந்திரம் உச்சரிக்கலாம், அது தவறு இல்லை. அப்போதுதான் அந்த பூஜை நல்ல பலன்கள் கொடுக்கும். எனவே இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் மிகவும் நல்லது. மேலும் உங்கள் ஜாதகத்தில் ராகு சூரியனோடு சேர்ந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும். அதே ராகு சந்திரனோடு சேர்ந்திருந்தால் திங்கட்கிழமை ராகு கால நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும். அதே ராகு செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் செவ்வாய்க்கிழமை, புதனோடு சேர்ந்திருந்தால் புதன்கிழமை, வியாழனோடு சேர்ந்திருந்தால் வியாழக்கிழமை, அதாவது குருவோடு சேர்ந்திருந்தால் வியாழக்கிழமை என்று பூஜை செய்ய வேண்டும். சுக்கிரனோடு சேர்ந்திருந்தால் வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்ய வேண்டும். அதுபோல் சனியோடு சேர்ந்திருந்தால் அந்த சனிக்கிழமை அந்த ராகு கால நேரத்தில் நாம் அந்த துர்கா பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வது மிக சரியான முறை. எனவே இவ்வாறு செய்து நீங்கள் அந்த துர்க்கைக்கு ராகு கால நேரத்தில் பூஜை செய்து வழிபட்டால் ராகு கேது தோஷம் சீக்கிரமே விரைவில் நீங்கிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களாணி பவன்.